இப்போ நீங்கள் சமீபத்தில் திருச்சி மாநாட்டை முடிச்சுட்டு திருச்சூர் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு வேடனை பார்த்துட்டு வந்தீங்க. ஏற்கனவே வேடன் விசிகால இணைய போறாரு, விடுதலை சிறுத்தை தலைவரோட வீடியோ கால்லாம் பேசினாருன்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ நீங்களும் போயிட்டு ரொம்ப நெருக்கமாக ஒரு தோலை தட்டி கொடுத்துட்டு அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு தம்பி, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இதனுடைய பின்னணி, இந்த கதை இதெல்லாம் உண்மையா? விசிகால சேருவாரா? திருச்சியிலிருந்து நேரத்தை முடிச்சதுமே திருச்சூர் போனேன். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். திருச்சூர் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கேரளா இல்ல, அது தமிழ்நாடு தான். அது உண்மையான பேரு திருச்சிவப்பேரூர். அந்த ஊருக்கு பேரு திருச்சிவப்பேரூர் தான். திருச்சூர்னு மருவி இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்காலத்தில் வந்து சங்கிகளின் அதே மைய புள்ளி, அவ்வளவு பெரிய ஏரி RSS உடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸ் சொல்லலாம் தென்னிந்தியாக்கள். அப்படிப்பட்ட இடத்துல எம்பிஏ வந்து சுரேஷ் கோபி அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஊர்ல தான் தம்பி இருக்கிறாரு. யார்? அன்பு தம்பி வேடன். பாரதியார் அந்த காலம் சொல்லுவாருங்க, அக்குனி குஞ்சென்று கண்டு அதை அங்குரு பொந்திடு வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் முப்பன்றும் குஞ்சென்றும் உண்டோ தத்திரிகிடி தத்தோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தம்பி சின்ன தம்பி தாங்க. ஆனா என்ன வீரியம்ன்றீங்க. நான் கண்ணால பார்த்தேன் பிரதர். அவர் நேற்று வந்து நான் 5-6 மணி நேரம் அவரோட தான் இருந்தேன். கூட்டம் கட்டி ஏறுறாங்க. இங்கே தங்கியிருக்கிறாரு சங்கத்தமிழ் நான் பார்க்க வந்திருக்காரு. யாரோ இதில் மதுரையிலேருந்து வந்திருக்காங்களா, அவங்க பார்க்க வந்திருக்கான்னு தெரியவுமே எல்லா சமூகம். நான் கூட நீங்கள் தலித்துகளா தம்பி அப்படின்னு கேட்டால் இல்லை, தலித்து அல்லாத தோழர்கள். ஏன்னா அந்த இசைக்கு அந்த சக்தி இருக்குது. சாதி மதம் மொழி இனத்தை கலந்து அதுவே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருங்க. மோகன்லால் மம்பூட்டியை விட இன்னைக்கு வந்து கேரளாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா இந்த தம்பி தான். அதில் எதுக்கு நாங்கள் போனோம்னு கேட்குற கேளுங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த தம்பியுடைய ஒரு பாடல் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய பாடல் இன்னைக்கு வந்து அந்த காலிக்கட் யூனிவர்சிட்டியில் சிலபஸாக வச்சிருக்கிறாங்க. அந்த சிலபஸ் யாரோட வச்சிருக்காங்க? மைக்கேல் ஜாக்சன் பாடல் இந்த தம்பியுடைய பாடல். இதற்கு பாராட்டுவதற்காகத்தான் எங்கள் தலைவர் அனுப்பியிருந்தார். நாங்கள் பாராட்டை தெரிவித்தோம். அது மட்டுமல்லாமல் சங்கிகள் அவரை வந்து மிரட்டுறாங்க, கொலை பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். அதுக்காக உங்க அண்ணன் இருக்கிறார், கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற, கவலைப்படாத தம்பின்னு சொல்லிட்டோம். ஆனால் தம்பிக்கு வந்து ஃபுல் பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம். கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் அவருக்கு எதிராக தானே இருக்கு. அதுதானே பிரச்சனை. இப்போ நாங்கள் போயிட்டோம்ல, எங்கள் தலைவர் வேற கூட்டணி இருக்கிற இந்தியா கூட்டணியில் எங்கள் தலைவர் நீ பேசிடுவார் முதல்வர்கிட்ட. இனிமேல் எந்த பிரச்சனையும் அன்பு தம்பிக்கு வராது, முழு பாதுகாப்புக்கு வருவார். ஆனால் வந்து எனக்கே ஆச்சரியம்ங்க, எப்படித்தான் வர்றாங்கன்னு தெரியலங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எனக்கு தெரிய கத்தார்னு ஒருத்தர் இருந்தார், ஆந்திராவில் பாடுவார், கத்தார் புரட்சி பாடகர். அவருக்கு அடுத்தபடியாக இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா இந்த தம்பிக்கு தாங்க. அப்படியே வந்து அவங்க தான் எதிராளி என்ன சொல்கிறாங்க, சங்கி பயலுக இந்த தம்பி மயக்கி விடுகிறார், ஏதோ மருந்து போட்டு மயக்குவதை போல் பாட்டை வைத்து மயக்குகிறார் அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் உண்மையே மயக்கம். ஆனால் என்ன மயக்கம்னா, அதாவது சங்கி குரூப்ல இருந்து மயக்கத்தை தீர்த்து விழிப்புணர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு இது. அப்படிதான் அவர் பாட்டை புறம் பாருங்க.